இன்றைய நாள் அக்டோபர் 4ஆம் தேதி 2025 சனிக்கிழமை விஸ்வாவசு வருடம். அதுலேயும் இன்றைய நாள் புரட்டாசி மாதம் 18ஆம் திருநாள். மிக முக்கியமாக துவாதசி திதி, அவிட்ட நட்சத்திரம், கும்ப ராசி, கடக ராசி அல்லது கடக லக்னம், புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் சந்திராஷ்டம். சிறிதளவு காலையிலே கொஞ்சோண்டு வெல்லம் சாப்பிட்டு போங்க, மன நிம்மதியை கொடுக்கும். சந்திரன், ராகு, குரு சஞ்சாரம் இந்த ஒரு நாளில் திரிகோணத்தில் செவ்வாயும் இருக்கிறதுனால பொதுவாகவே புது விஷயங்கள் ஆரம்பிக்கும் பொழுது சின்ன சின்ன தடை தாமதங்கள்லாம் பொதுவாக கொடுக்கும். வாகன விபத்து, வாகனங்கள் மட்டும் கிடையாது, விமானங்களில் செல்லக்கூடிய நபர்கள் எல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது. மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய நாள். நிறைய பதவிகள் தேடி வரக்கூடிய நாள். மூத்தவங்க, அதாவது மூத்த அண்ணன் யாராக இருந்தாங்கன்னா அவங்க மூலியமாக உங்களுக்கு நிறைய நல்ல விஷயம் நடக்கும். பெரிய பண வரவு கொடுக்கும். மெயினாக வேற்று மொழி பேசக்கூடிய ஒரு நண்பர் மூலியமாக இந்த நாள் உங்களுக்கு பெரிய ஒரு சந்தோஷமான விஷயம் நடக்கப்படுறது. பொருளாதாரத்தில் மாற்றம் கொடுக்கும். முக்கியமான லெட்டர் ஏதாவது கைக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அமோகமான நாள். வைத்தியநாத சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் வயலட் நிறம். ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிகப்பெரிய நாளாக இருக்கப்படுது. பொருளாதாரம் மட்டும் கிடையாது, வேலையிலையுமே ஒரு நிரந்தரமான ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். இருக்கிற பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கக்கூடிய நாள். 10 பேர் உங்களை பார்த்து பயப்படக்கூடிய நாள். டென்ஷன் ஆனால் உங்கள் ஓரளவுக்கு செட்டில் ஆகக்கூடிய நாள். நிறையா பேருக்கு இந்த நாள் புது வேலை, இடமாற்றம், தொழில் மாற்றம், வேலையில் மாற்றம்ங்கிற மாதிரி நடக்கக்கூடிய அற்புதமான நாள். என்ன நினைக்கிறீங்களோ அது நல்லபடியாக நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது. பெரிய ஏற்றம், அபாரமான சந்தோஷம், எல்லாமே திருப்தியாக உங்களுக்கு என்ன தேவையோ அது நல்லபடியாக நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாள் இருக்க போகிறது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமாட்சி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பாக்யஸ்தானம் கனெக்ட் ஆகிறதுனால பொதுவாகவே தான தர்மங்களுக்கு உத்தமமான நாள். பிரயாணங்களில் கவனமாக செல்லக்கூடிய நாளாக இருக்கப்படுது. வீட்டில் பெரியவங்களை கண்டிப்பாக பகச்சிக்க கூடாது. அம்மாவுடைய உடல்நிலைகளில் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி யாருக்கார் ஏதாவது பணம் கொடுக்குறீங்க, ஏதாவது முக்கியமான விஷயத்த சொல்ல போகிறீங்கன்னா அவர்கிட்ட சொல்லலாமாங்கிறத ஊர்ஜிதப்படுத்திட்டு கன்ஃபர்மேஷன் வாங்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பண்ணுறது பெட்டர். பெரிய ஏற்றங்கள், நல்ல மாற்றங்கள் கண்டிப்பாக இருக்கக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் பிங்க் நிறம். கடக ராசியில் கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அவசரப்படக்கூடாது. கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். அவிட்ட நட்சத்திரத்தில் சந்திரன் சஞ்சாரம் செய்துன்னா கொஞ்சம் உணர்ச்சி வசப்படுவது, கோவப்படுவது, அவசரப்பட்டு ஒரு முடிவு எடுத்து அதுக்கப்புறம் வேஸ்ட் ஆகும், பணம் வேஸ்ட் ஆகும். அதே மாதிரி மூத்தவங்ககிட்டையும் சரி நண்பர்கள்கிட்டையும் கவனமாக இருக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது. இது சரியில்லை, அது சரியில்லை, நெகட்டிவாக இருக்குன்னு சொல்கிற மாதிரி கிடையாது. ஆனால் நம்ம கவனமாக இருக்கணுங்கிறது தான் ஒரே விஷயமா பார்த்துக்கணும். அங்காள பரமேஸ்வரி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிகப்பெரிய வெற்றி, மிகப்பெரிய மேன்மை, பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம், எடுத்த காரியங்களில் நல்ல மாற்றங்கள். பொருளாதாரம் மட்டும் கிடையாது, வியாபாரமும் சிறந்து விளங்கக்கூடிய நாள். எக்ஸ்போர்ட்லாம் சூப்பராக இருக்கும். பெரிய பெரிய சங்கங்கள், ஒரு பெரிய சமூகத்துக்கு போய் நீங்கள் போயிட்டு வர்றது, ஒரு முக்கியமான மெம்பர்ஷிப் கிடைக்கிறது, ஒரு முக்கியமான வாய்ப்பு நமக்கு தேடி வருவதுங்கிற மாதிரி ரொம்ப நல்லா இருக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுறது. நல்லா இருப்பீங்க, தைரியமாக இருங்க. எடுத்த எல்லா காரியங்களும் சும்மா டக்கராக நடக்கும். எந்த டென்ஷனும் கிடையாது. தெய்வ அனுகிரகம் உங்களுக்கு நல்லா இருக்குங்க. அதனால் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. காமாட்சி அம்மனை மனசார வணங்குங்க, நல்லா இருப்பீங்க. ராசியா நிறம் சிமெண்ட் நிறம். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எதிரி காலி. எந்த நோயாக இருந்தாலும் சரி, எந்த வழக்காக இருந்தாலும் சரி, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, இந்த நாள் ஒரு கை பார்த்துருவீங்க. உழைப்புனா உழைப்பு, அப்படி உழைப்பீங்க. அந்தளவுக்கு ஆன் டோஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது எல்லாத்துலேயுமே ரொம்ப டீப்பாக இறங்கி வேலை செய்யணும், எப்படியாவது இந்த வேலையை முடிக்கணுங்கிற எண்ணம் இருக்கும். இன்றைய நாள் இந்த மாதிரி செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அமோகமான நாள். எதுலேயுமே பொறுமையெல்லாம் கிடையாது. இறங்கி குத்துன்னு தைரியமாக சந்தோஷமாக இருக்கலாம். வேலையில் மட்டும்தான் இன்றைய நாள் உங்களோட எனர்ஜி ஃபுல்லாக இருக்கும். வீட்டில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும். மனைவியோடைய உடல்நிலைகள், கணவருடைய உடல்நிலைகளில் சற்று அக்கறையாக இருக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சாமுண்டீஸ்வரி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் பிங்க் நிறம். துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பஞ்சமஸ்தானத்தில் சந்திரன் உட்கார்ந்துருக்காரு. நல்லதா கெட்டதா? ராகு சேர்ந்துருக்கு. அதனால் பொதுவாகவே புதிய முயற்சிகள் எடுக்கும்போது சில கலக்கங்கள், தப்பான பழக்க வழக்கங்கள், வேறு ஒரு மொழி பேசக்கூடிய நண்பர்கள், மூத்த பெண்கள், இவங்ககிட்டலாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதாவது கண்ணுக்கு காட்டக்கூடிய, முகத்துக்கு காட்டக்கூடிய பிம்பம் ஒன்றா இருக்கும், நம்ம பார்க்குறது ஒன்றா இருக்கும், ஆனால் உள்ளே போனோன்னா அது வேறமாக இருக்கும். இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் பொறுமையாக இருக்கக்கூடிய நாளாக இருக்க போகிறது. அவசரப்படக்கூடாது.
இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் திடீர் பண வரவுகளும் வரும், சின்ன சின்ன சிக்கல்களும் உருவாகும். லைட்டாக ஹெல்த்தும் பார்த்துக்கக்கூடிய, ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய நாள். திருஷ்டி சுற்றி போத்துக்கணும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சுகஸ்தானத்தில் சந்திரன் உட்காந்துருக்கார். சந்திரன் ராகு உட்காந்துருக்குன்னா கண்டிப்பாக இடம் மாறுற மாதிரி வரும். சில இடங்களில் பார்த்திங்கன்னா பழைய கட்டில், பழைய பீரோ இதெல்லாம் வீட்டுக்குள்ளே வச்சுருப்போம். அதெல்லாம் வந்து பாலடைஞ்சு போன பங்களா மாதிரி ஒரு மாதிரி இருக்கும் அந்த வீட்டையே. அதெல்லாம் புதுசாக மாற்றி அப்படியே மாற்றக்கூடிய பிராப்தம் இருக்குது. அதனால் நீங்களே மாறுவீங்க. புதுசாக வாங்குறதுனால உங்களுக்கு சந்தோஷம் ஏற்படும். தாயாருடைய உடல்நிலைகளில் சற்று கவனம், சற்று அக்கறை தேவைப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்க போகிறது. உங்களால் அது முடியும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக முடியும், முடியாதுன்னு நினச்சிங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. இந்த நாள் தெய்வம் உங்கள் கூட இருக்குது. கண்டிப்பாக எல்லா விஷயத்தையும் எடுத்து ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் உண்டாகும். அன்னபூர்ணேஸ்வரி வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பால். ராசியா நிறம் கரும் சிவப்பு நிறம். தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வண்டி வாகனங்களில் போகும்போது வண்டியில் கவனமாக இருக்கணும், ரோட்டில் கவனமாக இருக்கணும். எங்கேயோ எப்போவோ நடந்த ஒரு சந்தோஷமான விஷயத்தை பற்றியோ ஒரு துக்கமான விஷயத்தை பற்றியோ மனசில் உட்காந்து உழட்டின்னு இருந்தீங்கன்னா யாருமே உங்களை காப்பாற்ற முடியாது. ஒன்று. ரெண்டாவது, கம்யூனிகேஷன் இன் எனி ஃபார்ம். எப்படி நம்ம பேசினாலும் சரி, அதாவது மொபைலில் பேசினாலும் சரி, இல்லை நீங்கள் யார்கிட்ட நேரடியாக பேசினாலும் சரி, புறம் பேசாமல் இருப்பது இன்றைய நாள் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. அதே மாதிரி யார்கிட்டையும் சண்டை போகிற மாதிரி இப்போ உங்கள் மனசுக்கு ஒரு சில விஷயங்கள் செட் ஆகலைன்னா அதை அப்படியே விட்டுறணும். இது ஏன் செட் ஆகலை, எப்படி செட் ஆகலை, எதனால் நடந்ததுன்னு போய் சண்டை போடக்கூடாது. இந்த மாதிரி விஷயங்களில் மட்டும் இன்றைய நாள் பார்த்துக்கணும். மற்றபடி பெரிய பாதிப்புகள் கிடையாது. ஐடி சர்வீசஸ் இருக்கிறவங்களுக்கு நிறைய மாற்றங்கள் இன்றைய நாள் வரும். ரெடியாக இருக்குங்க. அவ்வளோதான் சொல்ல முடியும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பால். ராசியா நிறம் சில்வர் நிறம். மகர ராசியில் இந்த மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு உணவில் கவனமாக இருக்க வேண்டும். அதாவது இந்த மாதிரி நாட்களில் பொதுவாக மேகி சாப்பிட்றோம் சார், நூடுல்ஸ் சாப்பிட்றோம் சார், ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிட்றோம் சார் அப்படின்லாம் இன்றைய நாள் ட்ரை பண்ணப்படாது. ஏன்னா சந்திரன் ராகு சேரும் பொழுது நமக்கே தெரியாமல் ஃபுட் பாய்சனிங் ஆகும். உணவில் சில பிரச்சனைகள் கொடுக்கும். திரிகோணத்தில் குரு இருந்தாலும் இந்த மாதிரி சமாச்சாரங்கள் நடக்கும். ஒரு சில பேரை எதிர்ப்போம், வீட்டில் இருக்கிறவங்களே எதிர்ப்போம். இது பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, இது தர்மத்துக்கு மீறி இருக்குதுன்னு சொன்னாலும் கேட்க மாட்டோம். அதனால் பாதிப்புகள் கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி நாட்களில் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லது. தேவையில்லாத பிரச்சனை, தேவையில்லாத கோபம் அதெல்லாம் விட்டு கொடுத்தா தான் பெட்டர். நல்ல மாற்றங்கள் கொடுக்கும். ஆனால் முடிஞ்ச அளவுக்கு நமக்கு நல்லபடியாக நிறைய விஷயங்கள் நடக்கணும்னு சொல்லி நீங்கள் பிரார்த்தனை பண்ணிக்கணும். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் பணம் யாருக்கிட்டையும் கொடுத்தீங்கன்னா வராது. ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது. அகிலாண்டேஸ்வரி அம்மன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பால். ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம். கும்பராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எடுத்த காரியங்களில் வெற்றி, முழுமையான நம்பிக்கை உருவாகக்கூடிய ஒரு நாளாக இருக்கப்படுது. எடுத்த விஷயங்களில் வந்து சின்ன சின்ன சலசலப்புகள் இருக்கும். ஒரு விஷயத்தை 2 தடவை செய்கிற மாதிரி வரும். சம்டைம்ஸ் மறதி அதிகரிக்கும். ஒரு இடத்துக்கு போக வேண்டிய விஷயம் வேறு இடத்துக்கு போக வேண்டியதாக இருக்கும். இந்த மாதிரி சில குழப்பங்கள் ஏற்பட்டாலும் இந்த நாள் சாயந்தரம் மத்தியானத்துக்கு அப்புறம் அது உங்களுக்கு சாதகமாக இருக்குன்னு சொல்லலாம். நண்பர்கள், உற்றார், உறவினர்கள், இரத்த பந்த உறவுகள் இவங்கெல்லாம் உங்களுக்கு ரொம்ப சாதகமாக நிறைய நல்ல விஷயங்கள் செய்யக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது. நிறைய பேர் புது வீடு வாங்குறது, நிலம் வாங்குறது, இடம் வாங்குறதுங்கிற மாதிரி உங்கள் இன்ட்ரெஸ்ட் எல்லாம் அதெல்லாம் இருக்கும். நிறைய பேர் கொஞ்சம் காடெல்லாம் வாங்குவீங்க, நல்லா இருப்பீங்க. முருகப்பெருமான மனசார வணங்குங்க, நல்லா இருப்பீங்க. ராசியா நிறம் பிங்க் நிறம். மீன ராசி அந்த மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு விரயஸ்தானத்தில் போய் சந்திரன் உட்கார்ந்துருக்கார். அயன சயன போக விரயஸ்தானம்னு சொல்லக்கூடிய 12ஆம் இடத்துல சந்திரன் ராகுவோட கன்ஜங்ஷன் ஆகிறதுனால பொதுவாக இந்த நாள் அலைச்சல் ஜாஸ்தியாக இருக்கும். ராகுனா இருள். அதனால் என்ன, இரவு நேரத்தில் பயணத்தை தவிர்ப்பது நல்லது. தேவையில்லாத சண்டை சச்சரவுகளை, பிரச்சனைக்குரிய விஷயம், கான்ட்ரவர்ஷியல் விஷயங்களாட்டும், சர்ச்சைக்குரிய விஷயங்களாட்டும் சாயந்தரம் 6 மணிக்கு அப்புறம் முடிஞ்ச அளவுக்கு பேசாமல் இருங்க. ஏதோ படத்தில் கவுண்டமணி சொல்கிற மாதிரி 6 மணிக்கு அப்புறம் வண்டி ஓடாதுங்கிற மாதிரி இந்த நாள் நீங்கள் அப்படி உட்காந்துட்டா பிரச்சனை கிடையாது. எந்த அளவுக்கு விட்டு கொடுத்து போகிறீங்களோ அந்த அளவுக்கு நல்லது. கடன் தீரக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக வரும். அதை தாராளமாக எடுத்துட்டிங்கன்னா போகிறோம். பல பிரச்சனைகள் சால்வ் ஆகக்கூடிய நல்ல நாளாக இந்த நாளை நீங்கள் மாற்றலாம். ஜம்புகேஸ்வரர் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் தாமரை நிறம். ஸோ இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் யார் யாருக்கெல்லாம் நல்லா இருக்குன்னா ஓரளவுக்கு பரவாயில்லன்னு சொல்லலாம். மெயினாக பார்த்தீங்கன்னா மிதுனத்துக்கு, துலாத்துக்கு, கும்பத்துக்கு ஓரளவுக்கு பரவாயில்ல. அதே மாதிரி தனுசுக்கும் ஓரளவுக்கு பரவாயில்ல. மற்றவங்களாம் கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய நாள் தான். எல்லாருக்குமே இந்த நாள் எல்லாத்திலுமே நல்லது மட்டும் நடக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன் மங்களாணி பவந்த்ரோணு குண்வந்து ததாஸ்து. நன்றி, வணக்கம்.